அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்கள்லாம் தங்களுடைய வாயினால் கடவுள் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றதில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் பல விஷயங்களை இங்கே அவங்க பகிர்ந்துட்டு வராங்க. அந்த மாதிரி இங்கே வந்த பக்தரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அவங்க வாயால் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் நடக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் நல்ல உதாரணமாக அமையுது. சார் உங்கள் பேர்? நீங்கள் மேடம்? ரேகா. சார் என்ன ஒர்க் பண்ணுறாரு? என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? கோயில் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கீங்க? கோயில் ஆரம்பித்ததுலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? விநாயகபுரத்தில் இருக்கீங்க. விநாயகபுரத்தில் இங்கேருந்து முதல்ல இங்கே தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் இருந்தீங்க. இப்போ அப்புறம் கோயிலுக்கு 9 நாள் டெய்லி வாரம் வருவீங்க. வரும்போது சாமிகிட்ட ஏதோ ஒன்று கேட்டீங்க. என்ன வேணும்னு கேட்டீங்க? முதல்ல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? விநாயகபுரத்தில் அப்போ தான் அமைஞ்சிது உங்களுக்கு. சின்ன வீடாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா கடவுள்? நிறைய விஷயங்கள் முடிஞ்சு 10 நாள் வந்ததில் என்னெல்லாம் விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வீடாக கட்டியிருக்கீங்க. எந்த இடத்துல கட்டியிருக்கீங்க? திருநின்ற ஊரில் கட்டியிருக்கீங்க. அது என்னங்க கிரகப்பிரவேசம் வச்சுருக்கீங்க? வேலைக்கிழமை. அதுக்கு தான் சாமிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. நன்றி சொல்ல வந்திருக்கீங்க சாமிக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் மாமா அங்கே இருந்தார் இல்லையா? அவருடைய இதில் தான் நீங்கள் இருந்தீங்க முதல்ல. அப்போ உங்களுக்கு என்னால் நடந்தது? அவங்களுக்கு நிறைய விஷயம் முடிச்சு கொடுத்துட்டார் இல்லையா? அதெல்லாம் சொல்லுங்கள். அந்த பொண்ணு இங்கே தான் MBBS முடித்தா இல்லையா? முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. என்ன குழந்தை வேணும்னு கேட்டால் அவளும் இங்கே 9 நாள் சுற்றினா. என்ன குழந்தை பிறந்தது அவங்களுக்கு? பையன் பிறந்தான். என்ன பேர் வச்சுருக்காங்க? குழந்தை பேர் என்ன? அஷிதா. அந்த மாதிரி பேருங்கள்லாம் சில நேரத்தில் வாயில் நுழையாது நமக்கு. என்னென்னு சாமி பேராக தான் டக்குன்னு வந்துடும். அவள் இப்போ நல்லா இருக்காளாங்க. இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு வீடு சின்ன வீடாக ஒன்று பண்ணி கொடுத்தது. அது ஃப்ளாட்ஸில் நீங்கள் போனீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டு போயிருக்கீங்க. இந்த இடத்தையும் அந்த கடவுள் தான் முடிச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அப்புறம் உங்கள் மாமா பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக வந்தீங்க. அவர் கல்யாணமும் முடிஞ்சுது. அவள் MBBS முதல்ல படிக்கிறதுக்காக தான் வந்தா. MBBS சீட்டு கிடச்சி அவள் படித்து அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பையனும் பிறந்தான். இத்தனை விஷயங்களும் கடவுள் ஒன்று மாற்றி ஒன்று முடிச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எத்தனை பசங்க? நீங்கள் அப்போ தானே கேட்டீங்க. முதல்ல பையன் பிறந்திருக்கா, எனக்கு பொண்ணு பிறக்கணும் தானே கேட்டீங்க. அதனால் பொண்ணு கொடுத்தாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்களுக்கு நல்லபடியாக இருக்க. 2 குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? பையன் 10th போகிறான், பொண்ணு 7th போகிறா. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இப்போ தான் 2வது வீடு கட்ட போகிறீங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்களோட எஜுகேஷன். பெரியவன் 9th 8th போகிறான். 10th அப்போ பரவாயில்ல. 10th முடிச்சுட்டு ஸ்கூல் லைஃப் அவனுக்கு முடிய போகுது கொஞ்ச நாளில். சரி, நான் அவனை நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கட்டும். அதுக்கும் அந்த பாப்பா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு துணை பண்ணிகிட்டே இருப்பார். பல விஷயங்களை கடவுள் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. முதல்ல பையனுடைய படிப்பு முடிச்சு கொடுத்தாரு. குழந்தைங்க இப்போ 10th படிக்கிறான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி ஒன்றா மாதிரி உங்களுக்கு வீடும் 2 வீடு ஆயிடுச்சு. முதல்ல ஒரு சின்ன வீடாக கிடச்சா கூட போதும், வாடகை வீட்டில் இருக்கமேன்னு கஷ்டப்பட்டுங்க. ஒரு ஃப்ளாட்ஸ் முடிஞ்சது விநாயகபுரத்தில். இப்போ நீங்கள் திருநின்ற ஊரா? அங்கே பெரிய வீடாகவே நீங்கள் இப்போ வீடு கட்டியே வச்சுட்டீங்க. அது எத்தனை மேலே? 2 மாடி கட்டியிருக்கீங்களா? கீழே மேலே 2 கட்டியிருக்கீங்க. பரவாயில்ல. இப்போ அங்கே போயிடுற மாதிரியா இல்லை இங்கே இருக்கிற மாதிரியா? 10th முடிச்சிடணும் அங்கே கிளம்பி போகிற மாதிரி இருக்கீங்க. ரொம்ப நல்லது. பல விஷயங்கள் உங்களுக்கு கடவுளால் முடிஞ்சிருக்கு. இனியும் தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அப்போவும் சாமிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். அவரை கூப்பிடுங்க. கண்டிப்பாக அவர் வருவார். அவர் இல்லாமல் எதுவும் அசைய போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு முடியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த விஷயம் நமக்கு முடிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வரும்போது அவங்களுடைய வாயால் பல விஷயங்களை, உண்மையான விஷயங்களை கேட்குறோம். அதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை என்ற தலைப்பில் அதை போட்டுக்கிட்டே வரோம். நீங்களும் அதை பாருங்கள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைகள் முடிவதற்கு இந்த பாபா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.